இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு இருங்க. உண்மையாகவும் கடினமாகவும் உங்கள் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் உழைங்க. உங்களை தேவன் உயர்த்த செயல்படுவார். யாருமே பார்க்கல, எதுவுமே எனக்கு நடக்கல நினைக்காதீங்க. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர் ஏற்ற வேலையில கனெக்ட் பண்ணுவார். ஆக சிற்றின்பத்திற்கு விலகிருங்க. உங்கள் வேலையை, உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கிற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். அதை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கொடுத்த வேலையை தாண்டி இன்னும் அதிகமாக அல்லது இன்னும் அதை மேம்படுத்தி செய்வதற்கு வழி என்ன என்பதை குறித்து யோசியுங்கள். அடுத்தது, மாம்சத்தில் கிரியை செய்ய வேண்டாம். உங்கள் சுய எண்ணங்களில் கிரியை செய்ய வேண்டாம். தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய கிருபை கிரியை செய்யும் வரைக்கும் காத்திருந்து வேலை செய்து பழகுங்கள். அடுத்தது, தேவன் ஏற்ற வேலையில உயர்த்தும் வரைக்கும் அவருக்குள் அடங்கி இருப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே தேவனுடைய கிருபைக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது மனிதனுடைய தயவுகளை கிடைக்க பண்ணி உங்களை மேலோங்கி படரச் செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த கிருபை நமக்கு 4 காரியங்களை நம் வாழ்க்கையில செய்கிறது என்று இன்னும் நிறைய இருந்தாலும் நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட அந்த தியானத்திற்கு 4 சொன்னேன். 1, கிருபை என்ன செய்யுமா? உங்களை நிர்மூலமாகாதபடி பார்க்கும். கிருபை சத்தியத்திற்குள் நடத்தும். கிருபை உடன்படிக்கைக்குள் வாழ வைத்து ஆசீர்வதிக்கும். கிருபை மனித தயவை உண்டாக்கும் என்று நான் ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு சொன்னேன்.